அவர்களை காண்பது என்பது இப்பொழுது 8ஆம் நாள் திருக்கோலமாக அமைந்திருக்கக்கூடியது பகல் 10 உற்சவத்திலே சக்கரவர்த்தி திருமகனார் ராமபிரானுடைய பட்டாபிஷேக திருக்கோலமாக அமைந்திருக்கிறது. பட்டாபிஷேகத்தை வர்ணிக்கும்படியான கம்பர் அரியணை அனுமந்தாங்கா அங்கதன் உடைவாளேந்தா பரதன் பெண் குடைகவிக்கா இருவரும் கவரி பற்றா விரைசெறி குழலியோங்க வெண்ணை மண் சடையன் தங்கள் மரபுளோ கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி அற்புதமாக காட்டியிருக்கிறார். வெண்கொற்ற குடையின் மீது ராமபிரான் எழுந்தருள வேண்டும் என்றுதான், வெண்கொற்ற குடையின் கீழே ராமபிரான் எழுந்தருள வேண்டும் என்றுதான் ஊர் ஜனங்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்களாம். தசரத சக்கரவர்த்தி தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொன்னதுமே ஊரார் எல்லோரும் ஓ என்று கோஷம் போட்டார்கள். என்ன கோஷம் என்றால் அவர்கள் சொன்ன வார்த்தை ஜனௌதோத்குஷ்ட சன்னாதோ விமானம் கம்பயன்னிவா, சக்கரவர்த்தியினுடைய அந்த அரண்மனையின் விமானமே மேல்கட்டே உழுத்து விழும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஓசை, அப்படிப்பட்ட ஒலி இவர்களுடைய சொற்கள். என்னவென்றால் நாங்கள் ராமபிரானை இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம், ராமபிரானை வெண்கொற்ற குடையின் கீழே இருப்பவனாக இருந்து கொண்டு அவனை நான் சேவிக்க விரும்புகிறோம் என்று அந்த ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அன்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆசைப்பட்டது அப்பொழுதே கிடைத்ததா என்றால் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் பொறுத்துக் கொள்ள வேண்டியிருந்தது அவர்களுக்கு. ஆனால் நமக்கு ஒரு வருடமும் பார்த்தசாரதி எம்பெருமான் ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். இப்பொழுது நாம் பரமபத வாசலிலே ஜெய விஜயர்கள் என்றிருக்கக்கூடிய துவாரபாலகர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பகவானுக்கு மிகுந்த காவலாக அமைந்திருக்கக்கூடியவர். யார் யார் உள்ளே நுழையலாம், யார் யார் உள்ளே நுழையலாகாது என்று பார்த்து 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 பகவான் மீது இருக்கக்கூடிய பரிவுடனே அந்த பகவானை ரட்சிப்பதற்காக தாங்கள் கொழுதின போது என்று உலாவுவதற்காக நின்ற தசையிலே இந்த பார்த்தசாரதி எம்பெருமான் தான் வேணுகோபாலனாக சேவை சாதித்தான். ஆனால் ஓரிடத்திலே அமர்ந்து கொண்டு வீற்றிருந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு அற்புதமாக குழலூதும்படியான வைபவமானது நமக்கு தெரியும்படியான அற்புதமான விஷயங்கள். இந்த குழலூதின போது அவனுடைய அழகு அபாரமான அழகு, அந்த குழலின் மேன்மை அத்தனை அற்புதமாக இருந்தது. குழல் ஓசையினாலே என்னென்ன விகாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, என்னென்ன மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுது பார்க்கலாம். பரமபத வாசலிலே எல்லோரும் குழுமி அது ஏன் 10ஆம் நாள் நாச்சியார் திருக்கோலம் வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் என்று காட்டுகிறாரே, அந்த பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்ததான திருக்கோலம் மோகினி அவதாரம் என்றும் மோகினி திருக்கோலம் என்றும் காட்டப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லை, ஏன் இப்படி நாச்சியார் திருக்கோலத்தை வைகுண்ட ஏகாதசி என்று முன்னாள் எம்பெருமான் தான் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்றால் முன்னாள், அதாவது இப்பொழுது நாச்சியார் திருக்கோலம் கண்டருளுகிறானே 10ஆம் உற்சவம் பகல் 10 அன்று அடியவர்கள் எல்லாம் குழுமினார்களாம். நீங்கள் எல்லோரும் நாளை காலை வாருங்கள், உங்களுக்கு பரமபத வாசல் திறந்து உங்களுக்கு பரமபதம் அளிப்பேன். ஆனால் புருஷன் எப்படி வேண்டுமோ உபாயத்துக்கு அதே மாதிரி புருஷகாரமான இத்தனை பேருக்கு இடமில்லாமல் போகுமே, என்ன பண்ணுவது என்று கலங்கினார்கள். அப்பொழுது பகவான் பார்த்தானாம், அந்த நாச்சியாராகவும் நானே மாறிவிடுகிறேன். அந்த நாச்சியாராக ஆகி அவள் என்ன செயலை செய்வாளோ அந்த செயலையும் நானே செய்கிறேன். அதாவது புருஷகார கிருத்தியத்தையும் நானே ஏறிட்டுக் கொள்ளுகிறேன். பிள்ளைலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் ஸ்ரீவசனபூஷணத்திலே அற்புதமாக காட்டுகிறார். அறியாத அர்த்தங்களை அறிவித்து ஆச்சாரிய கிருத்தியத்தையும் புருஷகார கிருத்தியத்தையும் உபாய கிருத்தியத்தையும் ஏறிட்டுக் கொள்ளுகையாலே மகாபாரதத்தால் தூது போனவனேற்றம் சொல்லுகிறது என்று காட்டுகிறார்.
அப்படி பார்க்கிற பொழுது அந்த எம்பெருமான் தான் நாச்சியாராக சேவை சாதிப்பது நாச்சியாரத்த கருணை தனக்கும் உண்டு என்பதை காட்டுவதற்காக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான நிலை. ஆக அந்த நாச்சியாருடைய திருவாபரணங்கள் என்னென்னலாம் உண்டோ அது முழுவதுமாக சாத்திக் கொண்டிருக்கிறார். அந்த நாச்சியாருடைய உயர்ந்த திருப்பரிவட்டமான அற்புதமான புடவை அதனை சாத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண் பிள்ளை எழுந்தருளி இருக்கிறார் போலே, உட்கார்ந்திருக்கிறார் போலே வீற்றிருந்த திருக்கோலத்திலே நாச்சியார் திருக்கோலம்